புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் 28. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. சிந்தனை: நித்திய தந்தையின் மகனாகிய இயேசு வெறுமனே ஓர் உண்மையின் ஆசிரியர் அல்ல, மாறாக அவர் அந்த உண்மையின் ஓர் இணை எழுத்தாளர். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் இணைந்து எழுதிய எழுத்தாளர். தொடக்க காலத்தில் இருந்தே கடவுளின் உண்மை, அதாவது இறைவார்த்தை, படைப்பு, உடன்படிக்கைகள், சட்டங்கள், இறைவாக்கினர்கள் ஊடாக படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டு வந்தது. இருப்பினும் அந்த வார்த்தை மனுவுருவெடுத்த போதே முழுமையாக தம்மை வெளிப்படுத்த முடிந்தது. இயேசு கப்பர்நகும் செபக்கூடத்துள் நுழைந்து போதித்த போது மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். மறைநூல் அறிஞர்கள் படித்தவர்களாகவும் மதிக்கப்பட்டவர்களாகவும் இருந்த போதிலும் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் மரபுகளையும் மற்றவர்களின் விளக்கங்களையும் அடிப்படையாக கொண்டே கற்பித்து வந்தார்கள். ஆனால் இயேசு இறை அதிகாரத்தோடு போதித்தார். அவருடைய போதனைகள் மற்றவர்களின் விளக்கங்களை அடிப்படையாக கொண்டவை அல்ல, மாறாக உண்மையின் உயிருள்ள அதிகாரபூர்வமான பிரகடனமாகும். இதனால் அன்று இயேசுவின் போதனைகளை திறந்த மனதோடு கேட்டவர்கள் மனித ஞானத்திலும் விட மேலான ஒன்றை இயேசுவில் கண்டு கொண்டார்கள். ஏன், அவர்கள் கடவுளின் குரலையே அங்கு கேட்டார்கள். இயேசுவின் போதனையை கேட்டு வியப்பில் ஆழ்ந்த மக்கள் அவரது வார்த்தைகளில் வெளிப்பட்ட தங்களை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருந்ததை கண்டு கொண்டார்கள். இயேசு மக்களுக்கு தனியே இறைவார்த்தையை விளக்கிச் சொல்லவில்லை, அவர் அவைகளை நிறைவேற்றினார். தம்மை அந்த வார்த்தைகளின் நிறைவேற்றத்தோடு அடையாளப்படுத்தினார். அனைத்து உண்மையின் ஆசிரியரான அவரது வார்த்தைகள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, விடுதலை அளிக்கக்கூடிய வல்லமையை கொண்டிருந்தன. இந்த வல்லமை உடனேயே நடைமுறைப்படுத்தப்பட்டது. தீய ஆவிகளை ஓட்டிய போது அது வெளிப்பட்டது. அவரது வார்த்தைகள் வெறும் படிப்பினைகள் மட்டுமல்ல, அது குணமளிக்கின்ற, அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை மீட்டெடுக்கின்ற செயல்களோடும் கூடியதாகவே இருந்தது. இயேசுவின் காலத்தில் இருந்தது போலவே இன்றும் உண்மை கேள்விக்குறியாக இருக்கின்றது. புது புது எண்ணங்கள், விளக்கங்கள், சித்தாந்தங்களால் நிறைந்த இன்றைய உலகில் கடவுள் என்ன பேசுகிறார் என்பதே இறுதியில் வேண்டி கிடக்கிறது. இன்று எமது வாழ்வுக்கு தேவையாக உள்ளது கிறிஸ்துவின் அதிகாரபூர்வமான குரல்தான். எமது பாவம் சார்ந்த ஒழுக்கமற்ற மனித இயல்பு மற்றும் எண்ணற்ற தவறான சித்தாந்தங்களால் ஏற்படும் குழப்பத்தை அவர் களைய வேண்டும். இன்று
கடவுளின் குரலை நாம் அடையாளம் காண்கின்றோமா என்று சிந்திப்போம். எமது வாழ்விலும் எம்மை சுற்றியுள்ள உலகிலும் ஒளி வீசுகின்ற அவருடைய உறுதியான அதிகாரம் மிக்க வார்த்தைகளோடு எமக்கு பரிச்சயம் இருக்கின்றதா? கடவுளின் வெளிப்பாட்டால் நாங்கள் தொடர்ந்து வியப்படைய அனுமதிக்கின்றோமா? பொது காலத்தை நாம் தொடங்கும் இவ்வேளையில் இயேசுவின் பகிரங்க பணியின் பல போதனைகளை கேட்டு அவற்றை உள்வாங்கிக் கொள்கின்றோமா? சரியான முறையில் நாம் அதனை சந்திக்கின்ற போது அந்த வார்த்தை உயிருள்ளதாகவும் எம்மை மாற்றி அமைக்க கூடியதாகவும் இருக்கும். செபம். ஆண்டவரே, உமது வழியில் நாங்கள் நடக்கவும் ஏமாற்றுக்களில் இருந்து விடுதலை பெறவும் முழுமையான வாழ்வை அடைந்து கொள்ளவும் எம்மை வழிநடத்தியருளும். ஆமென்.